பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். ஆல்ரெடி உங்கள் ராசியிலே சனி இருக்கார். 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? குரு இருந்தால் உங்களுக்கு அனுகூலம், தெய்வ அனுகூலம். குறிப்பாக குரு இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். குறிப்பாக இறை வழிபாட்டில் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறவங்க, குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மை இது அத்தனையும் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசியிலே சனி வக்ரகதியில் இருக்கிற சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துவார். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை செயலாக்கம் பண்ணுறல தடை ஏற்படுத்துவார். இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாண்டி பெரிய லெவலில் நீங்கள் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் சனி பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் பிரேக்காக இருந்துகிட்ருக்கும். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை எஃபர்ட் எடுங்க, நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது 16ஆம் தேதி வரைக்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் மாறும். அதுக்கப்புறம் வேலையில் பெரிய லெவலில் வரக்கூடிய க்ரைசிஸ் குறையும். உங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் எல்லாருமே ஏதோ விதத்தில் வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பாஸ்போர்ட், வீசா இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கெரியரில் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த மாதம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது இல்லை. நார்மல் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டே அதே பண்ணுங்கள். நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியலில் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு, வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரகதியில் இருக்கிறது உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி அஃபேர் இருந்தாலும் அது சக்ஸஸாக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. 2வது சொல்கிறது காரணம் தான். எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ